அம்மா வந்து இலங்கை தமிழர்களுக்கோசம் ஒரு நாள் சேப்பாக்கத்தில் உண்ணாவிரதம் இருந்தாங்க. லட்சம் மக்கள் கலந்துக்கினாங்க. அதில் நானும் ஒரு கலந்துக்கின்னு அப்போ அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறேன், உங்கள் எதிர்க்கு எனக்கு ஒரு பாட்டு பாட எனக்கு சான்ஸ் கொடுமா சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட கேட்டோடனே அம்மா என்ன பண்ணாங்க, உடனே என்னை மேலே கூப்பிட்டாங்க. வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தார், உழைக்கத்தானே வந்தார், உரிமை குரல் தந்தார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், அவர் ரெட்டையில சின்னத்திலே நின்னாரு, அம்மா சொன்னாங்க வெற்றி சின்னம்னாங்க, ஜின்ஜினுக்கான் ஜின்னுக்குத்தான் இந்த குமார் பாடும் பாட்டு ஒரு கணக்கு தான். அந்த பாட்டு பாடினோடனே அம்மா என்னை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கைங்கரியம் ஒன்று பண்ணாங்க. அதை நான் என் வாழ்க்கையில் மறக்கவும் மாட்டேன். 80 வந்து இது போடுறாங்க, பதவி போடுறாங்க. மயிலை பகுதி எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் பதவி கொடுத்தாங்க எனக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு, இத்தனை சிறிய பறவைக்கு இத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்? அம்மாவுக்கு 100% பிடிக்கும். அதாவது அம்மா வந்து தெய்வத்தை யாரும் கண்ணால் பார்க்கல. கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், எந்த தெய்வத்தை நம்ம கண்ணால் பார்க்கல. அம்மா வந்து நேருக்கு நேரம் பார்த்தோம். நான் அம்மா இறந்து போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆனால் 3 நாளாக வீட்டில் சாப்பிடலாமா. 3 நாளாக என்னை பெற்ற தாய் செத்தும் போதும் அந்த அளவுக்குலாம் அழுவலை. அப்போது எங்கள் வீட்டில் எல்லாமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த மனுஷன் இந்த மாதிரி ஆகிட்டாரு. ஏன்னா அம்மா இருக்க தைரியத்தில் நம்ம எவ்வளோலாம் பண்ணியிருந்தோம். இல்லாமல் எங்களை ஆதரிக்க யார் இருக்கா, உங்களால் தமிழ்நாடு கண்ணீரில் கலங்குதம்மா, எத்தனை பிறவியனா இனிமே எடுத்தாலும் அம்மா போல உங்களை நாங்கள் பார்க்க முடியுமா.